நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. இரவு பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த இளைஞர் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக இருந்த தனது அக்காவை பார்த்து குலை நடுங்கிய தம்பி, மகளின் கழுத்தை கத்தியால் அறுத்த கொடூர தந்தை, இரத்த வெள்ளத்தில் கிடந்த டீச்சரை பார்த்து நடுநடுங்கி போன அக்கம் பக்கத்தினர், பெற்ற மகளை தந்தையே கொடூரமாக கொன்றது ஏன்? கல் நெஞ்சம் படைத்த தந்தை மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? சின்ன கிராமம், மொத்தமே 100 வீடுகள் தான் இருக்கும். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நீண்ட இடைவெளி இருக்கிறதால யார் வீட்லயாவது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல நடந்த ஒரு கொடூர கொலைதான் ஒட்டுமொத்த கிராமத்தையே கதிகலங்க வச்சிருக்கு. 20 வயசான அஜித் வழக்கம் போல நைட் டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். நைட் ஃபுல்லா கண்முழிச்சு வேலை பார்த்த கலப்போட வந்தவர் வீட்டு கதவை திறந்து உள்ள போனதும் பயங்கரமா சத்தம் போட்டு கத்தியிருக்கார். ரொம்பவே அமைதியான இடத்துல இருந்து அஜித் கத்துனது அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு கேட்டிருக்கு. எதுக்காக காலையிலேயே இந்த பையன் இப்படி கத்துறா, என்னாச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க அஜித் வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அங்க அஜித்தோட அக்கா அபிதா கழுத்து அறுக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அந்த நேரத்துல மகளை கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற தகவலை கேட்டதும் பதறி அடிச்சிட்டு வந்த தாய் ஜெயந்தி மகளோட சடலத்தை பார்த்து கதறி இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அபிதாவுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களை யார் கொன்னதுங்கிற எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. சிதம்பரத்துல உள்ள டி மணப்புரம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் 55 வயசான அர்ஜுனன். இவருக்கு 2 மகன்கள், ஒரு மகள். மூத்த மகன் அரவிந்த் சென்னையில் உள்ள பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கார். இளைய மகன் அஜித் காட்டுமன்னார் கோவில்ல இருக்கிற தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கார். 27 வயசான அபிதா பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில மகளுக்கு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்திருக்காரு அர்ஜுனன். மாப்பிள்ளை போட்டோவை காட்டினப்ப, அப்பா நான் பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஒரு இளைஞரை லவ் பண்றேன், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க அபிதா. அந்த பையனுக்கு உருப்படியான ஒரு வேலை இல்ல, சும்மா ஊதாரியா சுத்திட்டு இருக்கிறான், அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அதுவும் இல்லாம அவங்க வேற சமூகம், நாம வேற சமூகம், அதனால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காரு அப்பா அர்ஜுனன். அதே மாதிரி அண்ணன் அரவிந்தும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. வீட்டுல எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தாலும் தன்னோட காதல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அபிதா. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது அவங்க கூட மட்டும்தான் ஒத்த கால நின்று இருக்காங்க. அதே நேரம் என் உயிரே போனாலும் என் பொண்ணை வேற சமூகத்தை சேர்ந்த பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு அர்ஜுனன் உறுதியா இருந்திருக்காரு. அங்க இங்கன்னு கடன் வாங்கி நல்லா படிக்க வச்சு ஆளாக்குன எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க தெரியாதான்னு கேட்டு மகளை அடிச்சிருக்கார். அபிதாவோட காதல் விவகாரம் எப்ப தெரிய வந்துச்சோ அதுல இருந்து வீட்டுல எந்நேரமும் சண்டை சச்சரவாவே இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு காலையில அர்ஜுனனோட மனைவி ஜெயந்தி வழக்கம் போல கூலி வேலைக்கு போயிட்டாங்க. அஜித் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வழக்கத்தை விட கொஞ்சம் லேட்டா வந்திருக்கார். அப்போ வீட்டுல தந்தை அர்ஜுனனும் மகள் அபிதாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அபிதாவும் ஸ்கூலுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்போ குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த அபிதா கிட்ட அர்ஜுனன் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காரு. காதல் கத்தரிக்கான்னு சொல்லி வர்ற வரன்கள் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற, ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லைனாலும் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம், நீ அதையும் கெடுத்துறாதன்னு சொல்லி இருக்கார். நீங்க என்னதான் சொன்னாலும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அபிதா சொன்னதால அர்ஜுனன் ஆத்திரத்தோட உச்சிக்கு போயிட்டார். நான் இவ்வளவு சொல்லியும் அவன் தான் வேணும்னு சொல்றியான்னு கேட்டு வீட்டுல இருந்த உருட்டுக்கட்டையை எடுத்து அபிதா தலையில ஒரே போடா போட்டிருக்கார்.
அதுல நிலை குலைஞ்ச அபிதா சரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராம கிச்சன்ல இருந்து கத்தியை எடுத்துட்டு வந்து மகனோட கழுத்தை ஆவேசமா வெட்டி துடிதுடிக்க கொன்னு போட்டிருக்கார். அதுல நிறைய ரத்தம் வெளியேறி அபிதா கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு பின்புறத்துல இருக்கிற பாத்ரூமுக்கு போன அர்ஜுனன் ரத்தம் தெரித்த சட்டைய குப்பையில வீசிட்டு கொடியில இருந்த சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு நேரா போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருக்கார். அர்ஜுனன் கிட்ட நடத்தின விசாரணையில தான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அடுத்து அர்ஜுனன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவரை கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில தள்ளிட்டாங்க. நடு ரோட்டில் வெள்ளை மற்றும் கருப்பு நிற கவரால் சுற்றப்பட்டு கிடந்த சாக்கு மூட்டை. துர்நாற்றம் வீசிய சாக்கு மூட்டையை திறந்து பார்த்ததும் தலை தெறித்து ஓடிய மக்கள். சாக்கு மூட்டையில் புழுக்கள் நெளிந்தபடி கிடந்த அழுகிய பெண் சடலம். சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். உயிரிழந்த தாயை அடக்கம் செய்யாமல் 10 நாட்களாக வீட்டிலேயே வைத்திருந்த பயங்கரம். நடந்தது என்ன? கருப்பு வெள்ள நிற கவர் சுத்தப்பட்ட சாக்குப்பை ஒண்ணு காட்டுக்குள்ள கிடந்திருக்கு. அதிலிருந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு கடுமையான துர்நாற்றம் வீசி இருக்கு. ஒரு சிலர் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த சாக்கு மூட்டைக்கு பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க. அதை பார்த்ததும் லைட்டா ஜர்க்கானவங்க அந்த சாக்கு மூட்டையில என்ன இருக்குன்னு திறந்து பார்த்திருக்காங்க. அப்ப அலறி அடிச்சு ஓடுன மக்கள் உடனே போன் பண்ணி போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் காட்டு பகுதிக்கு போற வழியில உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுலதான் உண்மை என்னங்கிறதே தெரிய வந்திருக்கு. திண்டுக்கல் பேகம்பூரை சேர்ந்தவங்க 65 வயசான மும்தாஜ். இவங்களுக்கு 20 வயசுல சையத் உசேன், 25 வயசுல சுல்தான் இஸ்மாயில்னு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்திருக்காங்க. மகன்கள் 2 பேருமே டீ கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. படிப்பறிவு இல்லாததால இவங்க 2 பேருக்குமே யாரும் பொண்ணு கொடுக்க முன் வரலன்னு சொல்லப்படுது. LICல வேலை பார்த்துட்டு வந்த மும்தாஜியோட கணவர் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னால உடல்நல குறைவால இறந்துட்டாரு. இவரோட உடலை அடக்கம் பண்றதுக்கு கூட மும்தாஜ் கிட்ட பணம் இல்லாம இருந்திருக்கு. அதனால மகன்கள் வேலை பார்த்த டீ கடையில பணம் வாங்கித்தான் இறுதிச் சடங்கை நடத்தி முடிச்சு கணவரோட சடலத்தை அடக்கம் பண்ணி இருக்காங்க. கணவன் உயிரிழந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல வறுமை ரொம்ப தாண்டவமாடி இருக்கு. கணவனை இழந்த சோகத்துல மும்தாஜும் ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காங்க. யார்கிட்டையும் சரியா பேசாம வீட்ல இருக்கிற அறைக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. தந்தை உயிரிழந்துட்டாரு, தாயும் பேச மாட்டுறாங்கன்னு மகன்கள் 2 பேரும் வேலைக்கு சரியா போகாம ரொம்ப மன கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அதனால திண்டுக்கல்ல விட்டு வேற எங்கேயாவது போயிடலாம்னு முடிவு பண்ணி இருக்காங்க. காசும் இல்லாததுனால இவங்க நாகூர் தர்கா வேளாங்கண்ணியில உள்ள தேவாலயம்னு தங்கி இருக்காங்க. அப்புறம் வேளாங்கண்ணியில ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து குடிபோன மகன்கள் பக்கத்துல உள்ள ஒரு டீ கடையில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. வேளாங்கண்ணிக்கு போன பிறகும் கூட மும்தாஜ் கிட்ட எந்த மாற்றமும் இல்ல, அமைதியாவே தான் இருந்திருக்காங்க. கணவனை நினைச்சுக்கிட்டே 4 வருஷத்தை ஓட்டிய மும்தாஜ் இரவு தூங்க போனப்ப திடீர்னு உயிரிழந்துட்டாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாத மகன்கள் தாய் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தப்ப காலையில அம்மா எப்படி கட்டில இருந்தாங்களோ அப்படியே கிடந்ததை பார்த்து 2 பேரும் அதிர்ச்சியாகி இருக்காங்க. அம்மா அம்மான்னு எழுப்பி இருக்காங்க. ஆனா அவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க கைய பிடிச்சு பார்த்தப்ப துடிப்பில்லாம இருந்திருக்கு. அதனால தாய் உயிரிழந்ததை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. அம்மாவுக்கு இறுதிச் சடங்கு செய்ய காசு இல்லையேன்னு கவலைப்பட்ட மகன்கள் மும்தாஜ் உயிரிழந்த விஷயத்த கூட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையோ சொந்தக்காரங்க கிட்டையோ சொல்லவே இல்லை. டீ கடையில உள்ள சில பேர்கிட்ட கடன் கேட்டு பார்த்திருக்காங்க. ஆனா வேலைக்கு சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆகிறதுனால யாருமே பணம் கொடுக்க முன் வரல. அதனால 10 நாட்களுக்கு மேல தாயோட சடலத்தை வீட்லயே வச்சிருந்திருக்காங்க. துர்நாற்றம் வெளியே வீசக்கூடாதுங்கிறதுக்காக சாம்பிராணி கட்டிய பத்த வச்சிருக்காங்க. துர்நாற்றத்தை தடுக்க சாம்பிராணி கட்டிய பத்த வச்ச மகன்களால தாயோட சடலம் அழுகிறத தடுக்க முடியல. சடலம் அழுகி புழு நெளிய ஆரம்பிச்சிருக்கு.
அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த மகன்கள் சடலத்தை ஏதாவது காட்டு பகுதியில போட்டுட்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக வீட்ல இருந்த பெரிய சாக்கு பைய கொண்டு வந்து தாய் மும்தாஜோட சடலத்தை அதுக்குள்ள வச்சு கயிறால கட்டி இருக்காங்க. அப்புறம் நள்ளிரவு சடலத்தை தூக்கிட்டு போன மகன்கள் நல்லூர் பகுதியில உள்ள காட்டுக்குள்ள போட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு சடலம் அழுகி போய் கிடக்கிறதா மக்கள் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீஸ் சிசிடிவி காட்சி மூலமா 2 இளைஞர்களையும் கண்டுபிடிச்சு விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் எல்லா உண்மையையும் இளைஞர்கள் சொல்லி இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே மும்தாஜ் உடல்நல குறைவால தான் உயிரிழந்தாங்களா? மகன்கள் கிட்ட உண்மையிலேயே அடக்கம் பண்றதுக்கு பணம் இல்லையா? தாயை கொலை பண்ணிட்டு மகன்கள் நாடகம் ஆடுறாங்களான்னு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. விசாரணை முடியணும், அதே மாதிரி சடலத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வரணும். அப்பதான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வரும். உணவில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து மருமகளை பாலியல் வன்கொடுமை செய்த மாமனார். இச்சை தீர்ந்ததும் மருமகளை கொலை செய்து 10 அடி ஆழ குழி தோண்டி புதைத்த கொடூரம். திருமணம் ஆனதில் இருந்து சித்திரவதையை மட்டுமே அனுபவித்த அப்பாவி இளம்பெண். மாமனாரின் கேடுகெட்ட வேலைக்கு பக்க பலமாக இருந்த மாமியார். கொடூர கொலை வெளிவந்தது எப்படி? பின்னணி என்ன? கல்யாணம் ஆனதிலிருந்தே தினமும் தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசாம தூங்க மாட்டாங்க தனு. ஆனா ஒரு வாரத்துக்கு மேலாகியும் தனு கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோன் காலும் அவங்களுக்கு வரல. என்னடா தினமும் ஃபோன் பண்ணிட்டு இருந்த பொண்ணு ஒரு வாரமாகியும் ஃபோன் பண்ணல, நாம பண்ணாலும் எடுக்கலன்னு பதறி போன பெற்றோர் நேரா பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அங்கிருந்த சம்மந்தி மாப்பிள்ளைங்க கிட்டையும் தனு எங்க, ஒரு வாரமா ஃபோன் பண்றோம், அவ எடுக்கவே மாட்டேங்கிறா, என்னாச்சுன்னு கேட்டு இருக்காங்க. தனு எங்க போனான்னு தெரியல, நாங்களும் ஒரு வாரமா தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இருக்காரு மருமகன் அருண் சிங். அதை கேட்டு பதறின பெற்றோர் தனு காணாம போய் ஒரு வாரம் ஆகுதா, ஏன் எங்க கிட்ட சொல்லலன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே மாமா உடம்பு முடியாம இருக்காரு, இந்த நேரத்துல தனுவை காணோம்னு சொன்னா பதட்டமா ஆகிடுவார்னு தான் சொல்லலன்னு சொல்லி இருக்காரு அருண் சிங். ஒரு வாரமா சோறு தண்ணி இல்லாம தனுவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுருக்காரு மருமகன் அருண். அதுக்கப்புறம் தனுவோட பெற்றோர் என் பொண்ணு காணாம போய் ஒரு வாரத்துக்கு மேலாகுதுன்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து காணாம போன தனுவை தேடி விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ். முதல்ல தனுவை கண்டுபிடிக்கிற வேலையில தீவிரமா ஈடுபட்ட போலீஸ்காரங்க நாள் போக போக அலட்சியம் காட்டி இருக்காங்க. தனு காணாம போய் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து முறையான நடவடிக்கையும் பதிலும் இல்ல. மகளை காணோம்னு பெத்தவங்க ஒவ்வொரு நாளும் நரக வேதனைய அனுபவிச்சுட்டு இருந்தவங்க நேரா டிசிபிய பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் காவலர்கள் தீவிரமான விசாரணையிலேயே இறங்கினாங்க. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ல நவீன் நகர்ல இருக்கிற தனுவோட புகுந்த வீட்டுக்கு போன போலீஸ்காரங்க அங்கிருந்த மாமனார் பூப் சிங், கணவர் அருண், மாமியார்னு எல்லார்கிட்டையும் கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணாங்க. மனைவி காணாம போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு அருண் கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு அருண் சரியான பதில் சொல்லாம அது இதுன்னு சொல்லி மழுப்பி இருக்காரு. அந்த நிமிஷத்திலிருந்து போலீஸோட சந்தேகம் முழுக்க அருண் பக்கம் திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் அருண் கிட்ட அவங்க பாணியில போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அருணுக்கு தனுவுக்கும் இரு வீட்டார் பெரியவங்களும் சேர்ந்து பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணமாகி 6 மாசம் சந்தோஷமா இருந்த தனு அதுக்கப்புறம் புகுந்த வீட்டுல படாத பாடு பட்டுட்டு இருந்திருக்காங்க. அருணுக்கு மனைவி தனுவோட நடத்தையில சந்தேகம் வந்திருக்கு. போனை எடுத்தாலே யாரு கூட பேசுற, வெளியில போனாலும் யாரு கூட போக போறன்னு எதுக்கெடுத்தாலும் கேள்வி, என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிச்சு சண்டை போட்டுட்டே இருந்திருக்கா. கணவனோட சந்தேக புத்தி ஒரு பக்கம், மறுபக்கம் மாமனார் பூப் சிங்கும் மாமியாரும் சேர்ந்து
வரதட்சணை கேட்டு தனுவை அணுவா சித்திரவதை பண்ணி இருக்காங்க. கணவனும் மாமனார் மாமியாரும் என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் பெத்த அம்மா அப்பா வீட்டுக்கு கூட போகாம அங்கேயே இருந்து சமாளிச்சிருக்காங்க தனு. எப்பவுமே அமைதியாவும் பொறுமையாவும் இருந்த தனு ஒரு கட்டத்துல மாமனார் பூப் சிங்க கிட்டையும் கணவன் அருண் கிட்டையும் பதிலுக்கு பதில் பேசி பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே இவ்வளவு திமிரா கை நீட்டி பேசுறாளா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு என்ன மரியாதைன்னு நினைச்சு மருமகள் தனுவோட கதையை முடிக்க திட்டம் போட்டிருக்காரு பூப் சிங். அப்பா தான் கோவத்துல தவறான முடிவு எடுக்கிறாருன்னு தடுக்காம அதுக்கு மகன் அருணும் தொட்டு தாலி கட்டண மனைவிய கொலை செய்ய கூட்டு சேர்ந்திருக்கான். தனுவை கொலை பண்ணிடணும், ஆனா இந்த சம்பவம் வெளியே வரக்கூடாது. அதுக்காக மகனும் அப்பாவும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இருக்காங்க. இந்த டிஸ்கஷன் நடந்தது ஏப்ரல் 19ஆம் தேதி நைட்டு. அடுத்து மறுநாள் காலையில, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி வீட்டுக்கு பின்னாடி 10 அடி ஆழத்துக்கு குழி தோன்றதுக்கு ஆட்களை வர வச்சிருக்கான் பூப் சிங். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எதுக்காக குழி தோன்றீங்கன்னு கேட்டப்ப கழிவுநீர் போறதுக்கு அடிக்கடி பிரச்சனையா இருக்கு, அதுக்காகத்தான் குழி தோன்றோம்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு பூப் சிங். ஆனா இந்த குழி கால்வாய்க்காக கிடையாது, தனுவுக்காக தோண்டப்பட்ட மரண குழி. அடுத்து 21ஆம் தேதி நைட்டு தனுவுக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்திருக்காங்க பூப் சிங்கோட மனைவி, அதாவது தனுவோட மாமியார். சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போன தனு சுயநினைவை இழந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தனுவோட பெட்ரூமுக்கு போன பூப் சிங் மருமகளை வெறிக்க பார்த்தது மட்டுமில்லாம தன்னோட இச்சைக்காக மகளா பார்க்க வேண்டிய மருமகளையே கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்கான். கட்டின மனைவிய அப்பாவே பாலியல் வன்கொடுமை பண்றது தெரிஞ்சு பெட்ரூம் வெளியே அருணும் பூப் சிங்கோட மனைவியும் நின்னுக்கிட்டு இருந்ததுதான் கொடூரத்தோட உச்சமே. இச்சை தீர்ந்ததுக்கு அப்புறம் தனுவை இழுத்துட்டு வந்து 10 அடிக்கு தோண்டி வச்சிருந்த குழியில போட்டு மூடி இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது நைட்டு 12 மணிக்கு. 22ஆம் தேதி காலையில தோண்டப்பட்ட குழிக்கு மேல கான்கிரீட் போட்டு மூடிட்டு தனுவை காணோம்னு குடும்பத்தோட சேர்ந்து நாடகமாடி இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் பூப் சிங்கும் அருணும் ஒன்னு விடாம வாக்குமூலத்துல சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் பூப் சிங், அருண் சிங், தனு கொலைக்கு உடந்தையா இருந்த மாமியார்னு மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயில்ல போட்டிருக்காங்க போலீஸ். வீட்டில் இருந்த நகைகளை அள்ளிக்கொண்டு மாமியாருடன் ஓட்டம் பிடித்த மருமகள் தனது சித்தியுடன் கணவன் தனிமையில் இருந்ததை பார்த்து நொறுங்கி போன இளம்பெண் திருந்திவிட்டேன் என கூறி இளம் பெண்ணை ஷாப்பிங்கிற்கு அழைத்து சென்று நடுரோட்டில் பரிதவிக்க விட்ட கொடூரம். என்ன செய்வதென்று தெரியாமல் கடைசியாக போலீஸ் ஸ்டேஷன் வாசலேறிய இளம்பெண் திருமணமான 2 மாதத்தில் மனைவியின் சித்தி மீது கணவனுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது ஏன்? இளம் பெண்ணை ஏமாற்றிய கல் நெஞ்சக்காரன் சிக்கினானா? நடு ராத்திரி முகம் கை கால்கள் வேர்த்தபடி இளம்பெண் ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. என்னாச்சு மேடம், கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். அப்போ கண் கலங்கி நின்னுகிட்டு இருந்த அந்த இளம்பெண், சார், என் கணவரும் எங்க சித்தியும் ஓடி போயிட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சு சார்னு சொல்லி இருக்காங்க, விவரமா சொல்லுங்கன்னு கேட்ட பிறகுதான் நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம சொல்லி இருக்காங்க அந்த இளம்பெண். கர்நாடகா முத்தேனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவரோட முதல் மனைவி கடந்த சில வருஷத்துக்கு முன்னால உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாங்க. கூலி வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலையில இருந்த நாகராஜால மனைவி உயிரிழந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளை சரியா கவனிக்க முடியல. அதை பார்த்த சொந்தக்காரங்க, எத்தனை நாள் தான் இப்படியே கஷ்டப்பட்டு இருக்க முடியும், உனக்காக இல்லைன்னாலும் பிள்ளைகளை கவனிச்சுக்கிறதுக்காகவாச்சும் 2வதா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. 2வதா கல்யாணத்துல பெருசா விருப்பம் இல்லைனாலும் பிள்ளைகளோட நிலைமைய பார்த்த நாகராஜுவுக்கு சொந்தக்காரங்க சொல்றது சரிதான்னு தோணி இருக்கு. அதனால
நீங்களே ஒரு பொண்ணை பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு நாகராஜ். அதுக்கப்புறம் சாந்தாங்கிற பொண்ணை பார்த்து உறவினர்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் தான் வயித்துல பிறக்காத பிள்ளைகளா இருந்தாலும் நாகராஜோட பிள்ளைகளை தாம் பிள்ளைகளை போல வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க சாந்தா. நாகராஜோட மூத்த பொண்ணு ஹேமாவுக்கு கல்யாணம் பண்ற வயசாயிருச்சு. ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொந்தக்காரங்க சொன்னப்ப உங்க தங்கச்சி மகன் கணேசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஐடியா கொடுத்திருக்காங்க சாந்தா. அடுத்த பக்கம் பொண்ணை கொடுக்கறத விட நம்ம சொந்தத்துல கொடுத்தாதான் உறவு நீடிக்கும்னு நினைச்ச நாகராஜும் தங்கச்சி மகனுக்கு ஹேமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா சாந்தாவோட ஐடியாவுக்கு பின்னால ஒரு சுயநலம் ஒளிஞ்சிருக்குதுன்னு நாகராஜுக்கும் தெரியாது, மணப்பெண் ஹேமாவுக்கும் தெரியாது. பெரிய மண்டபம், மணக்க மணக்க சாப்பாடு, வண்டி நிறைய சீர்வரிசன்னு பொண்ணு கல்யாணத்தை ஊர் மெச்ச நடத்தி முடிச்சிருக்காரு நாகராஜ். ஆனா திருமணமான நாள்ல இருந்தே ஹேமா கிட்ட கணேஷ் முகம் கொடுத்தே பேசல. ஏதோ கடமைக்கு வீட்டுக்கு வர்றது, சாப்பிடுறது, தூங்குறதுன்னு இருந்திருக்காரு. பீச்சு, பார்க்கு, தியேட்டருக்கு கூட்டிட்டு போங்கன்னு கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஹேமா. அப்படியும் கணேஷ் கண்டுக்கல. தான் கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறாரு, நம்ம சித்தி கிட்ட மட்டும் நல்லா பேசுறாரு, வெளியே அழைச்சிட்டு போறாரு, கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறாருன்னு ஹேமாவுக்கு கோபம் வந்திருக்கு. அதனால அப்ப நாகராஜ் கிட்ட தன்னோட வருத்தத்தை சொல்லி இருக்காங்க ஹேமா. அதுக்கு கணேஷுக்கு கூச்ச சுபாவம், கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தா எல்லாமே சரியாயிரும்னு ஆறுதல் சொல்லி இருக்காரு. அதோட தான் மனைவிய கூப்பிட்டு, மாப்பிள்ளை ஹேமா கிட்ட பேசுறதே இல்ல, உன்கிட்ட நல்லா பேசுறதால அவ வருத்தப்படுறான்னு சொல்லி இருக்காரு. மாப்பிள்ளை எனக்கு மகன் மாதிரி, நானே அறிவுரை சொல்றேன்னு சொல்லி இருக்காங்க சாந்தா. ஆனா அதெல்லாம் உலகமகா உருட்டுங்கிறது அப்புறம்தான் தெரிய வந்துச்சு. அறிவுரை சொல்றேன்னு அக்கறையா சொன்ன சாந்தா அப்படி எந்த அறிவுரையும் மருமகனுக்கு சொன்ன மாதிரி தெரியல. எங்க சித்தி கிட்ட பேசுறீங்க, என்ன பார்த்தா மட்டும் விலகி போறீங்கன்னு ஹேமா கேட்டதும் கணேஷ் அதுக்கு சரியான பதில் சொல்லாம சண்டை தான் போட்டிருக்காரு. அதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. சண்டை கோழியா இருந்த கணேஷ் திடீர்னு ஹேமா கிட்ட பாசத்தை பொழிய ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி இப்படி மாறிட்டாருன்னு ஒரு பக்கம் ஆச்சரியம் இருந்தாலும், எது எப்படியோ கணவர் மாறினா சரின்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க ஹேமா. கேட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கறது, வெளியே அழைச்சிட்டு போறது, அன்பா பேசுறதுன்னு இருந்திருக்காரு. அப்படித்தான் சென்னகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு அழைச்சிட்டு போன கணேசன், நீ இங்கேயே இரு, பக்கத்துல உள்ள ஒரு கடையில உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி இருக்காரு கணேஷ். மனைவியும் பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 3 மணி நேரம் காத்திருந்த ஹேமா கணவருக்கு என்னாச்சுன்னு பயந்து போய் போன் பண்ணியிருக்காங்க. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அதனால இன்னும் பயந்துட்டாங்க ஹேமா. இதுக்கு மேல இங்க வெயிட் பண்றது சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போனா வீடும் பீரோவும் திறந்து கிடக்குது. பீரோவில் இருந்த நகைகளை காணோம். அதனால பதறி அடிச்சு அப்பா நாகராஜுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி இருக்காங்க ஹேமா. அடுத்து அங்க வந்த நாகராஜ் பீரோவை செக் பண்ணி இருக்காரு. அப்போ கணேஷோட பழைய போன் ஒண்ணு கிடந்திருக்கு. அதுல இருந்த வீடியோக்களை பார்த்த நாகராஜுக்கு இதயமே நின்னு போன மாதிரி இருந்திருக்கு. காரணம், சாந்தாவும் கணேஷும் நெருக்கமா இருக்கிற வீடியோக்களும் போட்டோக்களும் இருந்திருக்கு. அப்பத்தான் அவருக்கு புரிஞ்சிருக்குது, தன்னோட மகளை கணேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அக்கறையில இல்ல, அவங்களோட தேவைக்காக அப்படிங்கிறதே. என் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிட்டான்னு நாகராஜ் ஒரு பக்கம் அழுதுருக்காரு. அதே மாதிரி என் வாழ்க்கையே போச்சேன்னு ஹேமாவும் கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவை அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்திருக்காங்க. சின்ன மாமியாரோட ஓட்டம் பிடிச்ச கணேஷ போலீசார் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. மேரேஜ் இன்விடேஷன் முதல் கரம் பிடித்த கணவர் வரை அத்தனை பேரிடமும் ஆர்டிஓ என பந்தாவாக கூறி கெத்து காட்டிய இளம்பெண். அரசு அதிகாரி என நம்பி சந்தோஷமாக இளம்பெண்ணை கரம் பிடித்த பேங்க் மேனேஜர். வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் இளம்பெண் மோசடி செய்தது அம்பலம். தமிழ்நாடு அரசின் முத்திரையை தவறாக பயன்படுத்திய மனைவி மீது புகாரளித்த கணவன். மனைவியின் பித்தலாட்டத்தை கணவன் கண்டுபிடித்தது எப்படி? இளம் பெண்ணை நம்பி மோசம் போனவர்களின் நிலை என்ன? பொள்ளாச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போன ஒருத்தர்
எங்க சொந்தக்கார பொண்ணு தன்வர்தினி தான் ஆர்டிஓவா இருக்காங்க, அவங்கள பார்க்கணும், கொஞ்சம் அழைச்சிட்டு போறீங்களான்னு அங்கிருந்த ஊழியர்கள் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு தன்வர்தினியா, அப்படி யாரும் இங்க வேலையே பார்க்கலன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து தன்வர்தினியோட கணவர் நவீன்குமாருக்கு போன் பண்ணின அந்த உறவினர், என்ன தம்பி, உன் மனைவி பொள்ளாச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல வேலை பார்க்கறதா சொன்னீங்க, அப்படி யாரும் வேலை பார்க்கலன்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு அதிர்ச்சியான நவீன்குமார் உடனே தன்வர்தினிக்கு போன் பண்ணி இருக்காரு. அப்போ என்னைய சென்னை தலைமைச் செயலகத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு தான் சொல்லி இருக்காங்க தன்வர்தினி. அது எப்படி உடனே டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னு சந்தேகமா கேட்டிருக்காரு நவீன்குமார். இந்த சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துல நவீன் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. நாமக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திலிருந்து வர்றதாவும் தன்வர்தினி மேடத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, அது சம்பந்தமா ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி இருக்காரு. இவர் யாரு, ஏன் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காருன்னு நவீன்குமாருக்கு இன்னும் சந்தேகம் வந்திருக்கு. அதனால சென்னை தலைமைச் செயலகத்துக்கு போய் மனைவிய நேர்ல பாத்துடலாம்னு கிளம்பி இருக்காரு. அங்க போன பிறகுதான் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியே காத்திருக்கும்னு நவீன்குமாருக்கு தெரியாம போச்சு. தலைமைச் செயலகத்துக்கு போய் தன்வர்தினிக்கு போன் பண்ணி இருக்காரு நவீன்குமார். வெளியத்தான் நிக்கிறேன், என்னைய வந்து அழைச்சிட்டு போன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம போனை கட் பண்ணி இருக்காங்க தன்வர்தினி. அடுத்த 5 நிமிஷத்துல தலைமை செயலகத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் ஓடி வந்து, மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க, இப்ப அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொன்னதோட ஒரு சர்டிபிகேட், கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு ஒரு அடையாள அட்டையையும் காட்டியிருக்காரு அந்த நபர். அதை பார்த்த நவீன்குமார் சைலண்டா கிளம்பி போவார்னு பார்த்தா, அதை பார்த்த பிறகுதான் அவருக்கு இன்னும் சந்தேகமே வலுத்திருக்கு. மறுபடியும் மனைவிக்கு போன் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் வெளியே வந்துட்டு போன்னு கத்தி இருக்காரு. அதனால வேற வழி இல்லாம வெளியே வந்திருக்காங்க தன்வர்தினி. வந்த உடனே 1000 வேலை இருக்குது, வெளியே வான்னு அடம் பிடிக்கிறீங்களன்னு சத்தம் போட்ட தன்வர்தினி, ஊருக்கு போங்க நானே வர்றேன்னு சொல்லி இருக்காங்க. இல்ல, உன்னோட கேபினுக்கு அழைச்சிட்டு போன்னு ஒத்த கால்ல நின்னு இருக்காரு நவீன்குமார். ஆனாலும் தன்வர்தினி கேபினுக்கு அழைச்சிட்டு போகவே இல்லை. இதுக்கு மேல அமைதியா இருக்க கூடாதுன்னு வீட்டுக்கு போய் தன்வர்தினியோட சர்டிபிகேட், அடையாள அட்டை, டிஎன்பிஎஸ்சி தேர்ச்சி பட்டியல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தலைமை செயலகத்துல உள்ள அதிகாரிங்க கிட்ட காட்டி விசாரிச்சிருக்காரு. அப்பதான் அது எல்லாமே போலியானதுங்கிறதும் மனைவி ஃப்ராடுக்கு மேல ஃப்ராடுத்தனம் பண்ணி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. நாமக்கல் பெரிய மணலி பகுதியைச் சேர்ந்தவர் தான் நவீன்குமார். கோவையில உள்ள கனரா வங்கியில உதவி மேலாளரா இருந்த இவருக்கு மேட்ரிமோனியில வரன் தேடி இருக்காங்க. அப்போ ராமாபுரம் புதூரை சேர்ந்த தன்வர்தினிங்கிற பொண்ணை பார்த்திருக்காங்க. பொள்ளாச்சி வருவாய் கோட்டாட்சியரா இருக்கிறதா சொன்ன தன்வர்தினிக்கும் நவீன்குமாருக்கும் 2024 கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்ச 2 நாள்லயே கடமைதான் முக்கியம்னு பொள்ளாச்சிக்கு கிளம்பி போயிருக்காங்க தன்வர்தினி. ஒவ்வொரு மாசமும் ரூபாய் 70,000 நவீன்குமாரோட அக்கவுண்ட்டுக்கு அனுப்பி சம்பள பணம்னு சொல்லி இருக்காங்க. அதை பார்த்த நவீன்குமாருக்கோ அவரோட அம்மா அப்பாவுக்கோ தன்வர்தினி மேல எந்த சந்தேகமும் வரல. இதுக்கிடையில பொள்ளாச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நவீன்குமாரோட சொந்தக்காரர் ஒருத்தர் வேலை விஷயமா போயிருக்காரு. அப்பதான் தன்வர்தினி அங்க வேலையே பார்க்கலங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அடுத்து மனைவியோட பித்தலாட்ட வேலையை கண்டுபிடிச்ச நவீன்குமார் நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்வர்தினி கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ். அதோட அவங்களோட சான்றிதழ்களையும் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. 10ஆம் வகுப்புலயும் +2லயும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்த தன்வர்தினி சிவில் என்ஜினியரிங்லயும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு எழுதி நேர்முக தேர்வு வரைக்கும் போய் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த நேர்முக தேர்வு முடிஞ்சதும் ஒருத்தர், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, தேர்ச்சி பெற வைக்கிறது ஏன் பொறுப்பு, உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான்னு ஒரு ஐடி கார்டு கொடுத்ததா தெரியுது. அதை வச்சுதான் தன்வர்தினி நவீன்குமார கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்ல படிச்ச ஒரு பொண்ணு நல்ல நிலைக்கு முன்னேறி இருக்கிறதா தன்வர்தினி படிச்ச பள்ளியில பாராட்டு விழா கூட நடத்தி இருக்காங்க. ஆர்டிஓவா இருக்கிறாங்கன்னு தன்வர்தினிய ஊர்ல உள்ளவங்களும் சொந்தக்காரங்களும் பெருமையா நடத்தி இருக்காங்க. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட தன்வர்தினி அரசு வேலை வாங்கி தர்றதா சொல்லி சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்கன்னு பல பேர்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் வாங்கினதா சொல்லப்படுது. அந்த பணத்துல தான் கணவனுக்கு ஒவ்வொரு மாசமும் சம்பள பணமும் அனுப்பி இருக்காங்க.
ஒரு ஊரையே ஏமாத்தின தன்வர்தினி இப்ப சேலம் மத்திய சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. தன்வர்தினி தனக்கு வேலை கிடைக்கிறதுக்காக யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்களா, இல்ல பேங்க் மேனேஜரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தன்வர்தினியே இந்த திருட்டு வேலையில ஈடுபட்டாங்களா? தன்வர்தினிக்கு போலி அடையாள அட்டை ரெடி பண்ணி கொடுத்தது யாரு? நாமக்கல் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வர்றேன்னு நவீன்குமார் வீட்டுக்கு வந்தது யாரு? சென்னை தலைமைச் செயலகத்துல வேலையே பார்க்காத தன்வர்தினி யாரோட சப்போர்ட்டும் இல்லாம எப்படி உள்ள இருந்து வர முடியும்? தன்வர்தினி தலைமைச் செயலகத்துல தான் வேலை பார்க்கறாங்கன்னு சொன்ன நபர் யாருன்னு பல சந்தேகங்கள் இருக்கிறதுனால இந்த கேஸ்ல ரொம்ப கவனமா இறங்கி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க போலீஸ். விசாரணை முடிஞ்சா பல அரசு அதிகாரிகளே சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.